தளபதி விஜயின் மகனான ஜேசன் சஞ்சய் தற்பொழுது தமிழ் சினிமாவில் இயக்குனராக அறிமுகமாகி இருக்கிறார். இவர் இயக்கும் முதல் படத்தை லைகா நிறுவனம் தயாரிக்கிறது. அப்படத்தில் நடிகர் சந்தீப் கிஷன் தான் ஹீரோவாக நடிக்க தமன் இசையமைத்து வருகிறார். இப்படத்தின் படப்பிடிப்பு விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. ஜேசன் சஞ்சய் இயக்கும் முதல் படம் என்பதால் அதற்கு ரசிகர்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு உள்ளது. அந்த எதிர்பார்ப்பை அவர் பூர்த்தி செய்வாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். எந்தவித பின்புலனும் இன்றி தனது திறமையால் மட்டுமே தமிழ் சினிமாவில் சாதிக்க வேண்டும் என்ற அவரது தீராத ஆர்வம் அவரது ஒவ்வொரு செயலிலும் வெளிப்படுத்தி வருகிறார் சஞ்சய். தற்பொழுது இவரது படத்தை தமிழகத்தில் உதயநிதியின் ரெட் ஜெயண்ட் தான் விநியோகம் செய்ய இருப்பதாக சொல்லப்படுகிறது. லைகா நிறுவனம் தயாரிக்கும் படங்களை ரெட் ஜெயண்ட் தான் வெளியிட்டு வருகிறது. தற்பொழுது விஜய் மகனின் படத்தையும் அடுத்து வெளியிட இருக்கிறார்கள். விஜய்க்கு நேரடி அரசியல் போட்டியாக உதயநிதி தயாராகி வருகிறாராம். அடுத்த வருட தேர்தலுக்கு தீவிரமாக அரசியலில் ஈடுபட்டு வரும் விஜய் தொடர்ந்து ஆளும் கட்சியை எதிர்த்து பேசி வருகிறார். விஜயும் உதயநிதியும் போட்டி போட்டு வரும் நிலையில் ஜேசன் சஞ்சயின் படத்திற்கு ரெட் ஜெயண்ட் உதவி செய்து வருகிறது. சமீபத்தில் படத்தின் டைட்டில் டீசரை பார்த்து பாராட்டி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. சஞ்சய் இயக்குனராக அறிமுகமானாலும் அவரை ஹீரோவாக்கி அழகு பார்க்க தான் விஜய் ஆசைப்பட்டார். இதை ஒரு பேட்டியில் விஜயை ஓபனாக கூறினார். ஜேசன் சஞ்சய்க்காக பிரேமம் படத்தின் இயக்குனர் அல்போன்ஸ் புத்திரன் கதை ஒன்றை தயார் செய்து கொண்டு வந்தார். அந்த கதை விஜய்க்கு மிகவும் பிடித்து போக அதை தன் மகன் எப்படியாவது ஓகே செய்திட வேண்டும் என வேண்டிக் கொண்டிருந்தாராம். ஆனால் ஜேசன் சஞ்சய் தனக்கு நடிப்பில் விருப்பமில்லை என்றும் தனக்கு படம் இயக்குவதில் தான் ஆர்வம் இருப்பதாக கூறி அந்த வாய்ப்பை நிராகரித்து விட்டாராம்.